வணக்கம் நண்பர்களே. யாமிருக்க பயமேன் என்று உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சில் வாழும் தமிழ் கடவுள் முருகனின் வரலாறு உங்களுக்கு முழுமையாக தெரியுமா? வெறும் 5 நிமிடத்தில் சூரபத்மனை வதம் செய்தது முதல் அவர் பழனி மலைக்கு வந்த கதை வரை மிக சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூரபத்மன் என்ற அசுரன் பிரம்மனிடம் ஒரு விசித்திரமான வரம் வாங்கியிருந்தான். அதாவது சிவனின் சக்தியால் உருவாகும் ஒரு குழந்தையை தவிர வேறு யாராலும் அவனுக்கு அழிவு வரக்கூடாது. அசுரர்களின் அக்கிரமம் எல்லை மீறிய போது சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து 6 மகா தீப்பொறிகளை உருவாக்கினார். வாயு பகவானும் அக்னி பகவானும் அந்த பொறிகளை சரவண பொய்கையில் சேர்த்தனர். அங்கே அவை 6 அழகான குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்த்ததால் அவர் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்த போது அவர் ஒரு முகமும் 6 முகங்களும் கொண்ட முருகனாக உருவெடுத்தார். முருகன் வளர்ந்து மகாவீரனானார். தேவர்களை காக்க அசுரர் படைக்கு எதிராக புறப்பட்டார். போருக்கு செல்லும் முன் அன்னை பார்வதி தேவி தன் பேராற்றலை ஒரு வேலாக மாற்றி முருகனுக்கு வழங்கினார். அதுவே ஞானவேல். திருச்செந்தூர் கடற்கரையில் மகா யுத்தம் நடந்தது. சூரபத்மன் கடலுக்கு நடுவே மாமரமாய் மாறி நின்ற போது முருகன் தன் வேலை எறிந்து அந்த மாமரத்தை 2ஆக பிளந்தார். அதில் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. கருணையே உருவான முருகன் தன்னை அழிக்க வந்த அசுரனையும் தன் வாகனமாகவும், மயில் தன் கொடியாகவும், சேவல் ஏற்றுக்கொண்டார். இதுவே நாம் கொண்டாடும் சூரசம்ஹாரம். முருகனின் வரலாற்றில் மிக சுவாரஸ்யமான பகுதி இதுதான். ஒருமுறை நாரதர் ஒரு அரிய ஞானப்பழத்தை கொண்டு வந்து சிவனிடம் கொடுத்தார். உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் என்று சிவன் போட்டி வைத்தார். முருகன் உடனே தன் மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகரோ அம்மையும் அப்பப்பனுமே உலகம் என்று கூறி பெற்றோரையே சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகை சுற்றிவிட்டு வந்த முருகன் பழம் கிடைக்காததால் கோபித்துக் கொண்டு தன் ஆடை ஆபரணங்களை துறந்து ஒரு கோவணத்துடன் பழனி மலைக்கு வந்து நின்றார். பழம் நீயே ஞானப்பழம் என்று பெற்றோர் சமாதானம் செய்த இடமே பழனி. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய அறுபடை வீடுகளில் அமர்ந்து இன்றும் தன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முருகப்பெருமான். அழகு, அறிவு, வீரம் ஆகியவற்றின் அடையாளமான முருகனின் இந்த 5 நிமிஷ வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.